அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு நாள் ஒரு ஊரில் ராஜா மாறு வேடத்தில் நகர்வலம் வந்தார். 2 மெய்காப்பாளர்களையும் அவரோடு கூட அழைத்து சென்றார். திடீரென்று கடுமையான மழையும் காற்றும் அடித்தது. வானம் இருண்டு போனது. தடுமாட்டத்தில் ராஜா காவலர்களை விட்டுவிட்டு தவறி போய்விட்டார். எங்கும் காரிருள். மழையும் காற்றும் வேறு பயமுறுத்தின. சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது. அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது. ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார். சிறிது நேர நடையிலேயே குடிசையை அடைந்து விரைவாக உள்ளே நுழைந்தார். அதற்குள்ளே கந்தல் ஆடை அணிந்திருந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை. ராஜா உள்ளே நுழைந்தும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். மன்னர் மாறு வேடத்தில் இருந்த போதிலும் அவன் எழுந்து மரியாதை தராமல் அமர்ந்திருந்ததில் ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஏன்பா, உன் வீட்டிற்கு வந்திருக்கேன், நீ மரியாதை இல்லாம ஒரு வணக்கம் கூட சொல்லாம உட்கார்ந்துருக்கியே என்றார். பதிலுக்கு அவன், நீதான் என் வீட்டுக்குள்ள அடைக்கலமா நுழைஞ்சிருக்க, எதுக்காக நான் வணக்கம் சொல்லணும் என்றான். ராஜாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் எப்போதும் நகர்வலம் போகையில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உதவி செய்வதற்காக ஒரு பொற்காசு மூட்டையை வைத்திருப்பார். அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு கேட்டார். பார்த்தாயா, நான் எவ்வளவு பெரியவன், இப்ப எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார். அவன் பதிலுக்கு, ஒரு ஏழை பக்கத்திலிருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வச்சிருக்க, உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றான். ராஜா கோபமாக ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசிவிட்டு, இப்போவாவது வணக்கம் சொல்வாயா என்றார். காசை தொடாமல் அவன் சொன்னான், ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு ஒத்த காசை வீசுறியே, உனக்கா வணக்கம் சொல்வேன் என்றான். அரசர் இன்னும் உக்கரமாக பாதி மூட்டையை அவனருகே பிரித்து கொட்டிவிட்டு கேட்டார். எங்கிட்ட இருந்ததில் சரிபாதியை கொடுத்துட்டேன், இப்போ வணக்கம் சொல்வியா? மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான். உங்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்போ எங்கிட்டையும் இருக்கே. ராஜாவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. மிச்சமிருந்த மூட்டையும் அவனிடம் வீசிவிட்டு, இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இப்போவாவது வணக்கம் சொல்வியா என்றார். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இப்போ உங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் எங்கிட்ட ஒரு மூட்டை பொற்காசு இருக்கு, இப்போ நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்றான். ராஜா வாயடைத்து போய்விட்டார். செல்வமே எத்தனைதான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை. நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருளில்லை. உண்மையான அன்பை பிறருக்கு கொடுத்தால் அது பல மடங்காக திருப்பி கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.